குழந்தைங்க இப்போவுமே அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்பாவை பார்க்க போகிறோன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்பா இருக்காரு, அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. 2 குழந்தைங்களுமே அப்பா அப்பான்னு கேட்குது. எதுவுமே பதில் சொல்ல முடியல. இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அவர் இல்லை ஊர்லேயே. அவர் இல்லைன்னா கூட அந்த பேனரில் அவர் ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. நைட் அதை பார்த்ததுலேருந்து எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் பேர் ராம் பிரபாகரன். அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அடிபடுற ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே சும்மா பேசிகிட்டு இருந்தார். விஜய் பர்த்டே அன்னைக்கு பேசினாங்க என்கிட்ட. அந்த பர்த்டே அப்போது எல்லாருமே ரசிகர்கள்லாம் உடல் உறுப்பு தானம் பண்ணுறாங்க, நம்ம 2 பேருமே அதே மாதிரி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க என்கிட்ட. சரி செய்யலாம்ப்பா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே செய்யலான்னு பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப தீவிர விஜய் ரசிகர் மன்றத்தில் ரொம்ப இதுவாக இருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனால் ஃபஸ்ட் ஷோவே அவர் தான் அங்கே இருப்பார் திருத்தணியில். அந்த ஊரில் அதனுடைய பெரிய இதுவே அவர் மட்டும்தான். அவருக்கு அப்புறம் தான் எல்லோரும் இதுவும் தலைவராக இருந்தார். 2 பெண் குழந்தைங்க வச்சுருக்குறோம். திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் பைக்கில் போகும்போது நானும் அவருமே வண்டியில் போகும்போது அடிபட்டுச்சு. எனக்கு தலையில் அடி, அவருக்கு தலையில் பயங்கர அடிபட்டு இறந்துட்டாங்க. இறந்தது இங்கே சென்னையில் ஜிஹெச்சில் தான் இருந்தாங்க. அப்புறம் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே கண் தானம் பண்ணோம். அவர் கம்பெனியில் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க திருத்தணியில் ஒரு கம்பெனியில். ஆனால் படிச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க. படித்த படிப்புக்கான வேலை இல்லை, கம்மி சம்பளத்தில் ஒரு கான்ட்ராக்டில் தான் வேலைக்கு போயிட்டுருந்தாங்க. MRF கம்பெனியில். வீடு கூட சொந்த வீடு கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். 2 பெண் குழந்தைய வச்சுட்டு இருக்கோம். குழந்தைக்கு ஃபீஸ் கட்டி ஸ்கூல் சேர்த்தாங்க. 1 மந்த்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விபத்து ஆயிடுச்சு. எதிர்பாராத ஒன்று. குழந்தைங்க இப்போவுமே அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்பாவை பார்க்க போகிறோன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்பா இருக்காரு, அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. 2 குழந்தைங்களுமே அப்பா அப்பான்னு கேட்குது. எதுவுமே பதில் சொல்ல முடியல. என் குழந்தைங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுவார், எல்லாமே நல்லா வரைவார். ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா உடனே அவர் பேர் போட்டு அந்த பேரெல்லாம் பயங்கரமாக வரைஞ்சி இது பண்ணுவார். அந்த ஊர்லேயே அவர் தான் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருப்பார். படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கி கொடுக்குறதுலேருந்து ஃபஸ்ட் ஷோ என்னையே கூட்டிகிட்டு போவார். ஃபஸ்ட் ஷோ ஒரு லேடிஸ் இருக்க மாட்டாங்க அந்த தேட்டரில். ஆனால் நான் மேரேஜ் ஆனதுலேருந்து 4 வாட்டியாக அந்த ஊரில் ஃபஸ்ட் ஷோ அந்த ரிலீஸ் ஆகிற அப்போவே அவ்வளோ ஜென்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு இதுலேயும் என்னையும் கூட்டிகிட்டு போவார். படம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்லேயே பார்க்கணும், நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டு வந்து சொல்லணும் அப்படின்னு. இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அவர் இல்லை ஊர்லேயே. அவர் இல்லைன்னா கூட அந்த பேனரில் அவர் ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. நைட் அதை பார்த்ததுலேருந்து எனக்கு தூக்கம் கூட வரல. கோட் படம் ரிலீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. ஆனால் அவரை மிஸ் பண்ணுறோன்னு எல்லாருமே ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. அவர் கூட இருந்தவங்க பக்கத்தில் எல்லாருமே. திருத்தணி பெரிய கடும்பூர் கிராமம். அந்த ஊர் ஒரு பஸ் வசதி கூட இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டல் வரணுன்னா யாராவது வண்டி வச்சுருந்தாங்கன்னா, யாராவது ஜென்ஸுங்க வீட்டில் இருந்தாங்கன்னா தான் ஆச்சு. ஒரு பஸ் வசதி இல்லாத ஊர். ராம் பிரபாகரன் எதுவுமே செய்யலைங்க சார். யாருமே வரல அந்த ஊரில். திருத்தணி மட்டத்துலேருந்து யாருமே வந்து எதுவுமே இது பண்ணலை. அந்த மன்றத்து சார்பாக ஒரு கொடி எடுத்துன்னு வந்து போட்டாங்க. விஜய் ரசிகர் மன்ற சார்பாக அவர் மேலே கொடி போட்டாங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே அரசு அதிகாரிகள்லாம் யாருமே வரல, எதுவும் செய்யலை. என்னுடைய பேர் அஸ்வினி. கலெக்டர்கிட்ட கூட மனு கொடுத்துருக்கோம். 2 பெண் குழந்தைய வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை ஏற்பாடு பண்ண சொல்லி மனு கொடுத்துருக்கோம். இங்கேயும் என் பேர் அஸ்வினி.